ஒன்று பார்த்தீங்கன்னா 5 எழுத்து மெனோரா, அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 எழுத்து மெனோரா. எனவே இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, மெனோரா இது குத்துவிளக்கு. வேதாகமத்தில் அது பெயர் பயன்படுத்தும் போது, மெனோரா என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது சில இடத்துல 5 எழுத்து மெனோரா சொல்லப்பட்டிருக்கிறது, சில இடத்துல 4 எழுத்து மெனோரா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம நேற்று பார்க்கும்போது 2 இடத்துல மெனோரா இருந்ததை பார்த்தோம். குத்துவிளக்கு எங்கே? ஒன்று பரலோகத்தில் குத்துவிளக்கு இருக்கிறதாக பார்த்தோம், ரெண்டாவதாக பூமியில் குத்து விளக்கு இருக்கிறதாக பார்த்தோம். பரலோகத்தில் இருக்க குத்துவிளக்கு யார் பார்த்தாங்க? சகரியா மற்றும் யோவான் 2 பேர் பார்த்ததை. பூமியில் இருந்த குத்துவிளக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. எனவே நம்ம கையில் கூட இந்த குத்துவிளக்கு இருக்குது. இப்போ பரலோகத்தில் இருந்த அந்த குத்துவிளக்குடைய அந்த லெட்டர்ஸ் எவ்வளோ, இன்றைக்கி பூமியில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த குத்துவிளக்குடைய லெட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். அது 2 வகையில் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். எனவே அந்த மெனோரா என்றதான அந்த வார்த்தைக்கு 5 எழுத்தும் சொல்லப்படுகிறது, 4 எழுத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம இங்கே தொடர்ந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், வேதத்தில் படிக்கும்போது யாத்திராகம் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடுப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும், அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேண்டில் ஸ்டிக் என்று 2 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய தமிழ் வேதாகமத்தில் பயன்படுத்தும் போது 1 முறை மட்டும்தான் குத்துவிளக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆமென். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது 2 முறை அந்த மெனோரா என்ற அந்த கேண்டில் ஸ்டிக் என்ற வார்த்தை 2 முறை ஒரே வசனத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே முதலில் சொல்லப்பட்ட அந்த கேண்டில் ஸ்டிக் என்ற அந்த வார்த்தைக்கு எனவே 4 எழுத்து மெனோரா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இருக்கிறதான அந்த கேண்டில் ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 எழுத்து மெனோரா பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான் பேச புரிகிறதா உங்களுக்கு? ஓகே, குட். எனவே முதல் இருக்கிறதான அந்த கேண்டில் ஸ்டிக் அந்த மெனோரா என்ற அந்த வார்த்தைக்கு 4 எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இருக்கிறதான அந்த மெனோரா அந்த கேண்டில் ஸ்டிக் என்ற அந்த மெனோரா என்ற வார்த்தைக்கு 5 எழுத்து எபிரேய எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. 4 எழுத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குத்துவிளக்கை செய் என்று சொல்லப்படும் போது அது 4 எழுத்து, குத்துவிளக்கை நீ அடுப்பு வேலை நல்லா அடித்து செய்ய அப்படின் போது அது என்ன செய்தது? 5 எழுத்தாக மாறுகிறது. இன்னும் பாருங்கள், இன்னொரு ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே சகரியா புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு குத்துவிளக்கை காண்கிறேன். எனவே நேற்று நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக அதே சகரியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு குத்துவிளக்கை காண்கிறோம். எனவே இங்கே இருக்கிற மெனோராக்கு பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிறதான அந்த மெனோரா அந்த குத்துவிளக்கு எத்தனை எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு? 5 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் என்னாகும் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது குத்துவிளக்கை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு இங்கே 4 எழுத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2 காரியத்தை பார்த்துருக்கோம். ஒன்று, பரலோகத்தில் இருக்கிறதான அந்த குத்து விளக்குக்கு எத்தனை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? 5 வார்த்தை. இங்கே பூமியில் செய் என்று சொல்லப்படும் போது எத்தனை வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? 4 வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்னாகும் புத்தகத்தில் நீ ஆரோடு சொல்ல வேண்டிய என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது, அப்புறம் வாசிக்கலாங்களா? விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். எனவே இங்கே வாசிக்கும் போது மறுபடியும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். எனவே இது ஆசரிப்பு கூடத்தில் வைக்கப்படும் போது 5 எழுத்து மெனோராவாக இருக்கிறது. ஆமென். 3 காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்று, இந்த மெனோரா பரலோகத்தில் இருக்கும்போது 5 எழுத்து, இது செய் என்று சொல்லப்படும் போது மெனோரா செய் என்று சொல்லணும் இல்லைங்களா, சொல்லும் போது அதுக்கு 4 எழுத்து, அதை கொண்டு போய் ஆசரிப்பு கூடத்தில் வைக்கும்போது அதுக்கு 5 எழுத்து. எனவே ஏன் இந்த ஒரு எழுத்து என்ன ஆட் ஆகி வருது? எனவே மறுபடியும் ஒரு வார்த்தையை பார்க்கும்போது இந்த எரேமியா புத்தகத்திலே அந்த நேபுகாத் நேச்சரால் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு அங்கே இருக்கிற பொருட்களை கொண்டு போனாங்க பார்த்தியா, அந்த பொருட்களை கொண்டு போகும்போது அந்த குத்துவிளக்குக்கு எவ்வளோ எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு? 4 எழுத்துக்கள். எனவே 4 ட்ராக்கில் சொல்லியிருக்கிறோம். ஒன்று, அந்த மெனோரா மீன் குத்துவிளக்கு, எனவே கேண்டில் ஸ்டிக், அது பரலோகத்தில் சொல்லப்படும் போது யோவானும் சகரியா பார்க்கும்போது அந்த மெனோராவுடைய அந்த எழுத்து பார்த்திங்கன்னா 5 எழுத்து குத்துவிளக்கு. இதை செய் என்று சொல்லப்படும் போது அந்த மெனோராவுடைய வார்த்தை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. அதை என்ன செய்யப்படுது? ஆசரிப்பு கூடத்தில் வை என்று சொல்லப்பட்டு
அங்கே வைக்கப்படும் போது அதுக்கு மகிமை 5 எழுத்து. மறுபடியும் ஆசேப்பு கூடாரத்தை வெளியே கொண்டு வரும்போது அதுக்கு எவ்வளோ எழுத்து? 4 எழுத்து. அப்போ இங்கே ஒருவேளை இது மெனோராவாக இருக்குன்னா இதுக்கு எவ்வளோ எழுத்து? 4 எழுத்து 5 எழுத்து இருக்குமா? 4 எழுத்து இருக்கும். ஏன் 4 எழுத்து இருக்கும்? வெளியே இருக்கக்கூடிய ஒன்று. எனவே ஒரு நபர் இப்போ எண்ணெயை தொட்டு கொடுத்தா சொஸ்தமாகறாங்க. யார் தொட்டு கொடுத்தா சொஸ்தமாகறாங்க? இயேசு நாமத்தை கொண்டு தொட்டு அவன் கொடுக்க வேண்டும். சபையின் மூப்பரை வரவழைப்பனாக அவன் எண்ணெய் பூசி ஜபம் பண்ண கடவன். யார் எண்ணெய் பூசினாலும் ஜபங்கள் ஆகிறதா? ஜபம் செய்தால் சுகமாகிறதானா? கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஆட்கள் வேணும். அனாயிட்டிங் பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அதுபோல தான் இதோடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும்போது இருந்த மகிமை பரலோகத்தில் இருந்தது. பரலோகத்தில் இருந்த மகிமை அப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. ஆனால் செய்யும் போது அது எப்படிப்பட்ட மகிமையாக மகிமை இல்லாத ஒரு மெனோராவாக இருந்ததை நாம் பார்க்குறோம். அப்போது நம்ம தொடர்ந்து இங்கே பார்க்கும்போது நம்ம ஒன்று சுருக்கி பார்க்குறோம். பரலோகத்தில் இருக்கிறதான அந்த குத்துவிளக்கு 5 எழுத்துக்கள் உள்ளன. அதேபடி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் போது 4 எழுத்து குத்துவிளக்கு. அதே மாதிரி அது ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படும் போது 5 எழுத்து மெனோரா. எனவே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது 4 எழுத்து மெனோரா. எனவே இப்படி அந்த மெனோராவுடைய எழுத்துக்கள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். எனவே இங்கே பார்க்கும்போது 5 எழுத்து என்றால் அசல், அதுதான் ஒரிஜினல். நேற்று சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் ஒரிஜினல். எனவே அதுக்கப்புறம் 4 எழுத்து என்பது என்னது? நகல், காப்பி. நாம் சொல்லியிருந்தோம், நான் எழுதுகிற புத்தகத்தை நானே பிரிண்ட் போட்டால் அது காப்பி, அது ஒருவன் திருடி கொண்டு போய் பிரிண்ட் போட்டால் அது டூப்ளிகேட். நான் நடக்கும்போது நான் என்னை போல என்ன செய்த ஒரு நிழல் வந்தால் அது காப்பி. நான் இல்லவே இல்லை அங்கே, ஆனால் என்னுடைய நிழல் அங்கே இருக்குன்னு போது அது டூப்ளிகேட். ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, எனவே இது டூப்ளிகேட். எனவே அந்த அசல் தான் தேவன். தேவ சாயலாக தான் மனுஷர்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவ சாயலாக படைத்திருக்கிறார். தேவனை போலவே, ஆமென், அவரை போலவே நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ரூபத்தின்படியும் சாயலின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வாசிக்கும் போது அந்த 5 எழுத்து தான் தேவன், 4 எழுத்து மனிதன். எனவே அந்த 5 எழுத்து மெனோரா யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன், 4 எழுத்து மெனோரா யார்? மனிதர்களாகிய நாம். ஹல்லேலூயா. எனவே தேவனாகிய கர்த்தர் ஒரிஜினல். எனவே நம்மளாம் யாரும் பார்த்தீங்கன்னா காப்பி. நம்மளாம் டூப்ளிகேட் கிடையாது, காப்பி. பிசாசானவன் அவன் டூப்ளிகேட்டு. அவன் ஒளியின் வேஷத்தை அவன் தரித்து கொண்டு வருகிறான், நம்ம ஏமாற்றும்படி செய்கிறான், எவனை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே இந்த 5 எழுத்து மெனோரா, எனவே இங்கே பார்த்துருப்பீங்க. எனவே 5 எழுத்து மெனோரா இங்கே இருக்கிறது உண்டு. எபிரேயத்தில் இந்த 5 எழுத்து மெனோராவில் எத்தனை தலை இருக்கு? 7 தலை இருக்கும். இங்கே பாருங்கள், லெட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 7 தலைகள் இருக்கும். இந்த லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மவுஸ் காட்டுறேன். இங்கே அதாவது இதில் ரைட் சைட்லேருந்து, அதாவது லெஃப்ட்லேருந்து படிக்காமல் ரைட்லேருந்து படிக்கணும். இங்கே பாருங்கள், அதாவது முதல் லெட்டர்ஸ் இருக்குது, செகண்ட் 1 3 4. இங்கேருந்து நம்ம படிக்கும்போது 5 தலைகள் இருக்குது. இந்த பக்கம் 5 தலைகள், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, மொத்தம் எவ்வளோ தலைகள் இருக்குது? 7 தலைகள் இங்கே இருக்குது இல்லைங்களா. எனவே அந்த யெஷுவா என்ற வார்த்தை, அந்த வார்த்தை லெட்டருக்கு 7 தலைகள் இருக்குது. எனவே நம்முடைய மென்னோருடைய அகல்கள் எத்தனை தலைகள் இருக்கிறது? 7 தலைகள் இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் அந்த யெஷுவா என்ற பெயர், அந்த வெளிச்சம், அவர் தான் ஒளியானவர், இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற அதிகாரம் ஆண்டவராக இயேசுவுக்கு மாத்திரம் உண்டு. எனவே அந்த 5 எழுத்து மெனோரா, எனவே அதுதான் யெஷுவா என்ற வார்த்தை. அந்த யெஷுவா என்ற வார்த்தையுடைய அந்த மேல் பகுதி இருக்குல்லைங்க, தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா சரியாக 7 அகல்கள் இருக்கும். 7 விளக்கை வைத்து ஏற்றக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கே எந்த ஒரு எழுத்து 4 எழுத்துக்கும் 5 எழுத்துக்கும் ஒரு எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து இருக்கு? என்ன எழுத்து இருக்கு? வாவ் என்றதான எழுத்து. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு சுத்தி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஸ்பேனர் மாதிரி. எனவே இது ஆரம்ப கட்ட சித்திர எழுத்து வடிவம் என்று சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறதான லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். வாவ் இப்படி இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒன் சைடாக நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா ஸ்க்ரீனில்? ஒரு நபர் ஒன் சைடாக பார்த்தா எப்படி இருக்கும்? கீழே கால், மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லெட்டர் நான் காட்டுறேன். மேலே பார்த்து தலைப்பகுதி மாதிரி கால் மாதிரி இருக்கும். ஒரு சைடுலேருந்து ஒரு நபரை பார்த்தாங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்கும். அதே நம்பரை உல்ட்டா பண்ணி அவங்க 2 கையை விரித்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். ஆமென். இந்த ஒரு வார்த்தை, வாவ் என்ற வார்த்தை தேவனையும்
மனுஷனையும் சிலுவை மூலமாக இணைக்கிறதான ஒரு அனுபவம். ஆமென். நம்மளுக்கு எல்லாமே சிலுவை, அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எனவே இயேசுவின் ரத்தத்தினாலே, சிலுவை மரத்தினால்தான் நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். யாரோட? பிதாவாகிய தேவனோடு. ஆமென். அப்பா பிதா என்று கூப்பிடும் அதிகாரம் நமக்கு எல்லாம் உண்டு. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக, சிலுவை மரத்தின் வழியாக நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உடன்பாடு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை யார் ஏற்படுத்துகிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே 4 எழுத்துக்கும் 5 எழுத்துக்கும் ஒரு வார்த்தை. அந்த வாவை நீங்கள், அந்த வாவுடைய லெட்டரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் ஒன் சைடாக நிற்கிற மாதிரி, அதே நபர் திரும்பி கையை விரித்து நின்னால் சிலுவையாக இருக்கும். சிலுவை மரம் இல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். எனவே இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதனை நாம் பார்க்கும். அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால் நாம் இருளாக இருப்போம். 1 யோவான் 1:1 வாசிக்கும் போது இங்கே படிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். யோவான் சொல்றாரு, எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை உயிருள்ளது. அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆமென். எனவே இங்கே பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 19:13 இரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்க பாருங்க. இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். நாமம் வார்த்தை என்பதே, தேவனுடைய வார்த்தை என்பது. எனவே வார்த்தை தான் வசனம், அந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம். எனவே வேதமே வெளிச்சம். உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்ட வண்ணமாக, நீங்கள் சரியானது யோசிக்கிற வண்ணமாக கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டுமானால் உங்களுடைய மனக்கண் சரியாக நோக்க வேண்டும். அது வார்த்தை, வசனத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனை இங்கே பார்க்கிறது உண்டு. எனவே ஃபஸ்ட்டு பார்த்து யெஷுவா என்ற எத்தனை வார்த்தை? 5 வார்த்தை. அந்த 5 வார்த்தை மெனோரா. ஆனால் மனிதன் எத்தனை வார்த்தை மெனோரா? 4 வார்த்தை மெனோரா. 5 வார்த்தை என்ன? அந்த அவருடைய பெயருடைய லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸுடைய மேல் பகுதி, தலைப்பகுதி எவ்வளோ இருந்தது? 7 இருந்துச்சு. ஓகேவா? 7 அகல்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா? 7 அகல்கள் இருந்தது. ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை மெனோரா. எனவே ஒரு நபரை இருக்கிறாரு. எனவே ஒரு நபர் இருக்கும்போது, இப்போது ஒரு நபர் இப்போ கை நீட்டு நிற்கிறார் இல்லைங்களா? எனவே ஒரு நபர் என்ன, அந்த தம்பி வர சொல்லுங்கள். வைக்குங்களா? ரவாங்க ராஜாங்க மேலே இந்த மாதிரி நீங்கள் நில்லுங்களா? ஓகே, இந்த நபர் நிற்கிறாரு. ஐயா கை வச்சு நில்லுங்க. இதை பார்த்தா ஒரு விதமான குத்து விளக்கை போல் காண்கிறது இல்லைங்களா? இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு குத்து விளக்கை போல் காண்கிறது. இவர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 எழுத்து மெனோரா, ஒரு குத்து விளக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா எத்தனை அகல்கள் இவர்கிட்ட இருக்குன்னா 7 அகல்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முடிச்சிருக்கு. அதே சமயத்தில் இங்கே ஒரு முடிச்சிருக்கு, இங்கே ஒரு முடிச்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 3. அந்த பக்கம் எவ்வளோ ஆகுது? தலைப்பகுதியிலான ஒரு எலும்பு முடிச்சு. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 7 அகல்கள். எனவே மனுஷனாக நம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ, நம் மனுஷராக நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா 7 அகல்கள் கொண்ட மெனோரா. எனவே இங்கே பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீனில் நாம் போட்டிருக்கிறது உண்டு. ஆமென். 7 அகல்களை கொண்ட மெனோரா. எனவே நம்ம முடிச்சுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1 இங்கே 2 இருக்கும், 3 இந்த பக்கம் 3, 6 கழுத்து பகுதி 1. எனவே நாம் இப்படி நிற்கும்போது தான் முழுவதுமாக கர்த்தரை ஆராதிக்கிறதான அந்த அனுபவம். ஆமென். அதனால தான் கையை தூக்கி ஆராதனை பண்ணுங்க, கையை தூக்குங்கன்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, எனவே முழுவதுமாக அர்ப்பணிப்பது என்பது அர்த்தம். முழுவதுமாக என்ன செய்யறேன்? சரண்டர் செய்கிறேன். ஊழியக்காரர் சொல்லும் போது தான் நம்ம கையை தூக்கி ஆராதிக்கிறோம். தானாக, எனவே உங்களுக்காகவே இது வரணும். எனவே ஒரு சின்ன குழந்தை இருக்குது. சின்ன குழந்தைய கையை தூக்குனா தான் என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தைய பிடிக்கி தூக்க முடியும். இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? அந்த குழந்தை வலிவிட்டு போயிடும், சரியாக தூக்க முடியாது. அந்த குழந்தை யாரை பார்த்தாலும் கையை தூக்கிக்குமா? இல்லை. நல்ல நெருங்கிய உறவு முறை, அம்மா அப்பா இல்லை நல்ல நெருங்கி கூட இருக்கிற உறவு முறை பார்த்து அந்த அன்பு நிமித்தம் வருகிறவர்களை கையை தூக்கி நிற்கும். எனவே நாம் எல்லோரும் அப்படி கையை தூக்கி நிற்கும் போது தான் அந்த அகல்கள் எரிய ஆரம்பிக்கும். யாருக்கு முன்பதாக என்றால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம கரங்களை தூக்கி அப்படி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. முழுவதுமாக சரண்டர் செய்வது என்பது, நம்மை அர்ப்பணிப்பது என்பது கரங்களை தூக்கி விடுவது.
ஹல்லேலூயா. எனவே நீங்கள் துதிக்கும் போது நல்லா கையை தூக்கி துதிங்கன்றது ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் கரங்களை தூக்கும் போது நீங்கள் சரண்டர் ரைட்டிங் அர்த்தம் ஆண்டவருக்கு முன்பதாக. ஆமென். எனவே இந்த மனுஷனுக்குரிய அந்த மனிதன் என்றதான அந்த மென்னோரா, அந்த குத்துவிளக்கு, எனவே அதுவும் 7 அகல்களை கொண்டது. 4 எழுத்து குத்துவிளக்கு. யெசுவா என்ற வார்த்தையும் 7 அகல்கள் கொண்டது. அது 5 எழுத்து குத்துவிளக்கு. ஏன்னா அது மகிமை நம்முடைய மகிமை வேறு, கர்த்தருடைய மகிமை வேறாக இருக்கிறது. ஆமென். இங்கே நீங்கள் பார்க்கும்போது அழகாக சொல்லப்படுறதுக்கு இது அணையாத ஜீவ ஒளி. என்னது? அணையாது. அவர்கிட்ட எல்லும் இருள் இல்லை, அவர்கிட்ட வெளிச்சம் இருக்கிறது. அவர் அணைந்து போக மாட்டார். அவர்கிட்ட எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். எப்பொழுதும் ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அணையாதவராக இருக்கிறார், அணையாத ஜீவ ஒளியாக இருக்கிறார். ஆனால் மனிதன் அணைந்து போகிற ஒளியாக இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் பலவீனம் வந்துடட்டும், அவன் அணைந்து போகிறான். எனவே இந்த அகல்கள் இருக்கிற பார்த்தீங்களா, இந்த அகல் எல்லாத்திலும் எரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எரிய வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் வசனம் தேவை. நமது வாழ்க்கையில் ஜீவ ஊற்றாக இருக்க வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் அதில் பிரயாசப்பட்டு நாம் அதில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில் அணைந்து போகிற ஒளி, ஒரு பிரச்சனை வந்தால் அவனுடைய ஜப வாழ்க்கை குறைஞ்சு போகுது, அவன் வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை குறைஞ்சு போகுது, சபைக்கு வருகிற வாழ்க்கை குறைஞ்சு போகுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம் வேதத்தை அணையாத ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்துவை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். நாம் அந்த மாதிரி பழக்க வித்து கொள்ள வேண்டும். பிரச்சனை வராத மனுஷன் அல்ல, பிரச்சனை வரும், பலவீனங்கள் ஆக்கப்படும். ஆனால் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பூரணப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாக தங்குகிறது. ஹல்லேலூயா. அவராலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களால் தொடர்ச்சியாக சாதனை படைக்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பள்ளத்தாக்கு வந்தாலும், நீங்கள் வனாந்திர பாதையில் நடந்தாலும், நீங்கள் பலனாய் புஷ்டியாக இருக்க வேண்டுமானால் வசனத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அணைந்து போகிற ஒளியை போல மனுஷர்களாக நாம் இராத படிக்குதான் நாம் ஒளியை ஏற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, ஆரம்பத்தில் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க, ஃபயராக இருப்பாங்க. காலம் போக 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 அந்த எரிந்து கொண்டிருக்கிறத என்ன செய்யப்பட்டோம், மங்கி போய் காணப்படும். அவங்ககிட்ட ஒரு ஜப வாழ்க்கை இல்லாமல் இருக்கும், ஒரு வேத வாசிப்பு வாழ்க்கை இல்லாமல் இருக்கும். ஆரம்பத்தில் இருந்த அந்த சின்சியாரிட்டி இப்போ இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்முடைய அந்த ஒளி, அந்த வெளிச்சம், அந்த அகல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அகல்கள் எல்லாம் அணைந்து போயிருக்கும். எத்தனை அகல்கள் இருக்கு? 7 அகல்கள் இருக்கும். 7ஐயும் நாம் என்ன செய்ய வேண்டும், எரிந்து பிரகாசிக்கும் நிலையிலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா, ஏதோ எந்த விளக்கு உங்கள் வாழ்க்கையில் அணைகிறதோ அந்த நன்மை நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு மனுஷனை பிரகாசிக்க முடியும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய மெய்யான அந்த ஒளி தான் நம்மை பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே யோவான் 8:12 வாசிக்கும் போது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் என்று அங்கு சொல்லுகிறார். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றும் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எனவே நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் வாசம் செய்ய மாட்டான். எனவே நம்ம எல்லாரும் இருளில் வாசம் செய்கிறவர்கள் அல்ல, இருளின் பிள்ளைகள் நாம் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். நம்ம ஜீவ ஒளியை அடைகிறதான அந்த பிள்ளைகள், ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக வாழ்கிறதான ஒரு கூட்டம். ஆமென்.